பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து சமீபத்தில் ஓபிஎஸ் விலகி இருந்த நிலையில் இப்ப டிடிவி தினகரனும் விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். துரோகம் தலைவிரித்து ஆடுவதாக ஒரு சொல்லை முன்வைத்துதான் அவர் இந்த விலகலை அறிவித்திருக்கிறார். இப்ப தென் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் ஓபிஎஸும் டிடிவியும் இடம்பெற்றிருந்தால்தான் அதிமுகவுக்கு பலமாக இருக்கும், அந்த கூட்டணிக்கே பலமாக இருக்கும்னு சொல்லப்பட்ட நிலையில இந்த விலகல் எவ்வளவு பின்னடைவை ஏற்படுத்தும் அந்த கூட்டணிக்கு? பாஜக தரப்புல இருந்து ஏதேனும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும்னு எதிர்பார்க்கலாமா? உங்களுடைய பார்வை. பாஜக ஏதாவது முயற்சி எடுக்கணும் என்றால் இதுவரைக்கும் அவர்கள் எடுத்திருக்க அதாவது 2024ஆம் ஆண்டு அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலகிய போது பாஜகவோடு கூட்டணிக்கு வைப்பதற்கு முதலில் முன்வந்தவர்கள் அமமுகவும் ஓபிஎஸ் போன்ற தலைவர்கள் தான். ஆனால் அதிமுக வந்த பிறகு அவர்களுக்கான தகுந்த மரியாதை அதிமுக கூட்டணியில் கிடைக்கவில்லை. பாஜக அவர்களை புறந்தள்ளி விட்டார்கள், அவர்களை புறக்கணித்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இன்னொன்னு என்னன்னா, இபிஎஸ் அவர்களுக்கு டிடிவி தினகரன் அவர்களையும் திரு ஓபிஎஸ் அவர்களையும் கட்சியிலோ அல்லது அந்த கூட்டணியிலோ வைத்துக் கொள்வதில் சிக்கல் இருக்கிறது. ஆனால் டிடிவி தினகரன் அவர்களுடைய கட்சியும் ஓபிஎஸ் அவர்களும் கேட்டது என்னவென்றால், நாங்கள் கூட்டணியில் தானே இருக்கிறோம், பாஜக எங்களுக்கு பேசி இந்த கூட்டணியில் தான் என்டிஏல தான் ஏடிஎம்கே இணைஞ்சிருக்கே தவிர நாங்க ஏற்கனவே இருந்த கட்சி தான். ஸோ இது பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக, அதிமுகவுக்கும் ஒரு பின்னடைவு. அதிமுகவினுடைய பின்னடைவு பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு பிறகுதான் பிரதிபலிக்கும். ஆனால் ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை கட்டமைத்த பாஜக அந்த கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் பாஜக இருக்கிறது. டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் அவர்களுடைய உதவியால் தான், அவர்களுடைய அந்த சப்போர்ட் பேஸ்னாலதான் பாஜக தென் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ள முடிந்தது. மதுரை போன்ற இடங்களில் கூட பாஜகவில் ஒரு மிக பிரபலமான வேட்பாளர் இல்லாமலும் கூட அவர்களால் 2வது இடத்திற்கு வர முடிந்தது என்றால் முக்குலத்தோருடைய வாக்குகள் பாஜகவுக்கு பெரும்பான்மையான வாக்குகள் வந்தது. ஆனால் அதை கூட பாஜகவால் அவர்களால் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. இது பிஜேபியுடைய அந்த அலையன்ஸ் லீடர்ஷிப்பை தான் இது ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவினுடைய தமிழக தலைவராக மாறியிருக்கிறது. அதிமுகவை அலையன்ஸ்ல எப்படி வச்சுக்கிறது, அதிமுகவுக்கு கோபம் வராம எப்படி பார்த்துக்கிறது, அது போன்ற விஷயத்துல மட்டும் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணதுனாலதான் யாரோடெல்லாம் இபிஎஸ் அவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ, இல்ல யாரெல்லாம் இபிஎஸ் அவர்கள் வேண்டாம் அப்படின்னு அலையன்ஸ்ல நினைக்கிறாரோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கிறது. இதை நீங்க தன்னிச்சையா பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. இப்ப திரு ஓபிஎஸ் அவர்களும் வெளியில வந்திருக்கிறார், தினகரன் அவர்களும் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இன்னும் 2 நாட்கள் கழித்து செங்கோட்டையன் அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் மனம் திறந்து பேசுவதாக கூறியிருக்கிறார். இது எல்லாம் நீங்க ஒன்னா வச்சு பாத்தீங்கன்னா இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியா இப்ப மாறட்டும். இப்ப தினகரன் அவர்கள் என்டிஏ இருந்து வெளில வந்தது அதிமுகவுக்கு பெரிய நெருக்கடி இல்லை. ஆனால் திரு செங்கோட்டையன் அவர்கள் பிரிந்தவர்கள் இணைய வேண்டும். திரு தினகரன், செல்வி ஜெயலலிதா, ஓபிஎஸ் போன்றவர்கள் கட்சியில் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும். அவர்கள் இருந்தால் அதிமுகவுக்கு வெற்றி உறுதி, கட்சி ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை செங்கோட்டையன் எடுத்தார் என்றால் அது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த லீடர்ஷிப், அந்த தலைமைக்கு அது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படும். ஸோ இப்போ நடக்கிறது எல்லாமே நீங்க இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இதுக்கு மேல் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க வேண்டும். இது ஒருவேளை அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்காக பாஜக பின்னால் இருந்து ஏதாவது செய்கிறதா அப்படிங்கிற கோணத்திலையும் இதை நீங்க அலசி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் தான் எல்லாரும் இருக்கிறோம். ஸோ இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. இதுல என்னன்னா, இபிஎஸ் அவர்களுக்கு இவர்களை சேர்த்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதை பாஜக ஏன் தடுக்கல? பாஜக தானே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேசிய அளவுல தலைவர். தமிழ்நாடு அளவில் அதிமுக இருக்கலாம், ஆனால் நாங்கள் உங்களோடு நின்றவர்கள் எங்களை இந்த கூட்டணியில் சேர்ப்பதில்
நீங்கள் தான் முனைப்பாக இருந்திருக்க வேண்டும். ஸோ நீங்க முனைப்பா இல்லைன்னு நாங்க வெளியேறோம், நீங்க வெளியேறாங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்ப என்ன பேச போறாருங்கிறதுலயும் நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சிவப்பிரியன்.